ஹலோ மக்களே! என்ன ப்ரொமோலாம் சும்மா அதிருதாமே! ப்ரொமோ 1 வந்து சும்மா ஜஸ்ட் என்ட்ரி தான். அதனால அது நான் ஓகே 1 அண்ட் 2 சேர்த்தே போட்டேன். 2ல வந்துட்டு பிரஜின் சாண்ட்ரா அவங்கள பத்தி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆக்சுவலா நான் ப்ரொமோலாம் போட்டதே இல்லங்க. என்னன்னா, உள்ள ஒண்ணும் இருக்குமோ, இருக்காதோ! ஆனா பெருசா அதையே பில்டப் பண்ணி பேசுறாங்களேன்னு. ஆனா அப்படி பில்டப் பண்ணி பேசினா தான் வியூஸ் போகுமோ! அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. சரி ஆனா இன்னைக்கு வைல்டு கார்டு இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததால போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னா, எல்லாம் என்ன சொல்றது? அந்த ப்ரொமோ பத்தி தான் பேசுறாங்க. நம்ம அதிசயமா எனக்கு கூட என்னவோ ஒரு 40 வியூஸ்க்கு மேல போயிடுச்சு. அந்த வீடியோ போட்டோனே ஒரு 1 ஹார்க்கலாம். அதிசயமா இருக்கு. எனக்கு 10 வியூவே தாண்டாது. அப்ப அந்த ப்ரொமோ கன்டென்ட் அது உண்மையா பொய்யோ, ஆனா வந்தத அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணணுன்றது மக்களுக்கான ஒரு பல்ஸா இருக்கு அப்படிங்கிறது நானு இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது இருக்கு. சரி ஓகே ப்ரொமோ 2 போட்டிருக்கேன். போய் பாருங்க பார்க்காதவங்க. அத நான் இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷனா ஒண்ணு சொல்லியிருக்கேன். என்ன சொல்றது? பிரஜின், சென்ட்ரா கப்புல்ன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க கப்புலா இருந்தா எப்படி கேம் ஆடுவாங்கன்னா, 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு கண்டஸ்டன்ட்டா தான் ப்ளே பண்ண போறாங்க. அதாவது நாமினேஷன் பண்ணாலும் ஒருத்தர பண்ணாலும் 2 பேர பண்ண மாரி தான். அப்புறம் வந்துட்டு அவங்கள வோட்டிங் பண்ணாலும் ஒருத்தர பண்ணாலும் 2 பேரும் பண்ண மாரி தான். அப்படிதான் ஆடப் போறாங்க. ஏன்னா மலையாள பிக் பாஸ்ல அப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்கேயும் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. தெரியல வேற ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்களான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனா இப்போ குரூப்பிசம் ஆடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம், இவங்க மட்டும் அப்ப ஹஸ்பண்ட் சொல்றது, ஒய்ஃப் சொல்றதுன்ற மாரி விஷயம் தனித்தனியா கேம் ஆடுனா ஓகே. இப்போ ஆல்ரெடி இப்போ ஒண்ணா தான் இவங்கள நாமினேட் பண்ணோம். ஒண்ணா தான் வோட்டிங் பண்ணோம் அப்டின்னும்போது, அப்போ ஒரு 2 ஒப்பீனியன்ஸும் சேர்ந்து ஒரே ஒப்பீனியனா வருது அப்டின்னும்போது, ஏற்கனவே அங்க ஒரு குரூப்பிசம் அப்டிதான் ஆயிடுச்சு. 5 பேரோட ஒப்பீனியன் சேர்ந்து ஒரு ஒப்பீனியனா வருது அப்டின்னும்போது, இது கொஞ்சம் எங்கேயோ கான்ஃப்ளிக்ட் ஆகுமோ அப்டின்னு இருக்கு. சரி பார்க்கலாம். அத விட இன்னொரு முக்கியமான விஷயம், பிரஜின் வந்து விஜேஎஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நீங்க எபிசோட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டேஜ்லயே வந்து வாடா, போடா அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட 2 பேரெல்லாம் சேர்ந்து பண்ணதால்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேள அவர் தான் டைட்டில் வின்னரோ அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. ஆனா அதையும் வந்து விஜேஎஸ் கிளியர் பண்ணிட்டாராம். அப்படிலாம் இல்லப்பா கேம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ற மாரி சொல்றாங்க. பார்க்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் நம்ப அமித் பார்கவ் வருவோம். அவரு தான் செம்ம அதிரடி. உள்ள செம்ம என்ட்ரி குடுத்துருக்காராமே! இவுங்க அந்த கிழிச்சு போட்டது அதெல்லாம் கூட சாண்ட்ரா நான் சொன்ன மாரி அது 1 வாரம் 10 நாள் தான். அந்த ஒரு ஆட்டிட்யூட் அதெல்லாம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லன்ற மாரி எல்லார் வழிக்கும் அவங்களும் வந்து தான் ஆகணுன்றது இருக்கும். ஆனா, அமித் பார்கவ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்க கன்னடா பிக் பாஸ்ல ஒரு பிக் பாஸ் வாய்ஸா குடுத்துருக்காரு அப்டின்னும்போது, அந்த டீமோட வா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் குடுத்துருக்காருன்னா, ஆப்வியஸா டீம் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிக் பாஸ் ஷோ எப்படி கொண்டு போறாங்க, எப்படி எடிட் பண்றாங்க எல்லான்னும்போது அந்த நுவான்சஸ் தெரியும். அப்போ எந்த விஷயத்துக்கு பிக் பாஸ் வாய்ஸ் குடுக்கணும், இல்ல எந்த மாரி விஷயத்த பிக் பாஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, எந்த மாரி விஷயத்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், எந்த மாரி விஷயத்த எடிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த நுவான்சஸ் தெரியும். எது கன்டென்ட்டா மாறும், எது ப்ரொமோவா மாறும், எது வந்து ஜனங்கள வந்து அந்த அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த நுவான்சஸ்லாம். ஸோ அந்த டெக்னிக்க உள்ள கொண்டு வந்து ஆடுவார் போல அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கா. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாவோ, இல்ல யூனிக்காவோ இருக்கும்னு. அத தான் இப்ப அந்த ப்ரோமோல பார்க்குற மாதிரி இருக்கு. இவங்கலாம் வந்து நான் வந்து இப்ப போய் கிழின்னு கிழிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு பாரு வந்துட்டு அட்டாக் பண்ண போறேன். அப்படிலாம் சொன்ன இடத்துல, நான் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். நான் உள்ள போய் என்ன பண்றேன்றத பண்றேன்ற மாரி அவர் சொன்னாலும், உள்ள போய் கரெக்ட்டா வந்து அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கனிய தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. ப்ரோமோ நீங்க பார்த்துருப்பீங்க. உங்கள பார்த்தா அரசியல்வாதிய பார்க்குற மாதிரி இருக்குன்னா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அரசியல்வாதிங்க தான் சுத்தி ஒரு 4 பேர வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. நான் அதான் என்னோட லாங்குவேஜ்ல சொல்றேன். சுத்தி ஒரு 4 பேர வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்லாம் அந்த ஃபாலோ பண்ணிட்டுருப்பான். அவங்கள சுத்தி ஒரு 4 பேர் எப்பயுமே கூட்டம் அந்த என்ன சொல்றது? அந்த அவங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர கூட வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி தான் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா, அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த கொடி பிடிக்கிறவங்களுக்கோ, கூட வந்து அந்த வேலை செய்றவங்களுக்கோ வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. நீங்க மட்டும் தான் ஷைன் ஆவீங்க. அந்த அரசியல்வாதிகள் மட்டும் தான் ஷைன் ஆவாங்க அப்டின்னும்போது, நீங்க அப்படிதான் இந்த குரூப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க முன்னேறதுக்கு இவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்களோ? அப்டின்ற மாரி எனக்கு தோணுது. அப்டின்னும்போது கனி ஃபேஸ்லாம் சுத்தமா எப்படி ஆச்சுன்னு நீங்க ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. இத தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். இத தான் கோவர்ட் நார்சிசிஸ்ட் அப்டின்னும் சொல்லுவாங்க. நான் அத பத்தி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. அரசியல்வாதிங்கலாம் கிட்டத்தட்ட கோவர்ட் நார்சிசிஸ்ட் தான். அரசியல்வாதிங்க, சாமியாருங்க, அப்புறம் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு விதமா வந்து பண்றவங்க எல்லாமே வந்து ஒரு விதமான நார்சிசிஸ்ட் தான் அப்டின்னும்போது, அரசியல்வாதிங்க இதில அதில நெறைய டைப் ஆஃப் நார்சிசிஸ்ட் இருக்கு. கோவர்ட் நார்சிசிஸ்ட் இத சைலன்ட்டா பண்ணுவாங்க. ஓவர்ட் நார்சிசிஸ்ட்ன்னு சொல்றது எஃப்ஜே மாரி கேட்டகரிலாம் ஓவர்ட் நார்சிசிஸ்ட் அப்டின்னு சொல்லணும். ஸோ இவங்க வந்து அந்த கோவர்ட் நார்சிசிஸ்ட்ன்ற ஆங்கிள்ல வராங்கன்னும்போது அரசியல்வாதிங்கன்னு அவர் டிப்பிக்கலா சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் சைக்காலஜிக்கலா சொன்னேன். அவர் லோக்கலாவே சொல்லிட்டாரு அரசியல்வாதிங்கன்னு. மத்தவங்கள வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் முன்னேறத்துக்கு அவங்களோட உழைப்ப வாங்கிக்கிறது, இல்ல இவங்க சௌகரியத்துக்கு
விஷயத்துக்கு அவங்கள உழைக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான லாஜிக்னும் போது அந்த முகத்தெரிய கனியாக்காவோட முகத்தெரிய கிழிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வியானா திவாகர் வந்துட்டு ஆல்ரெடி விஜய் சாரே பாதி கிழிச்சிட்டாரு. பாவம் வாட்டர்மெலன் சக்கே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவரும் வந்து அதே தகுதி தரோன்னு சொல்லிட்டு சார் நீங்கள் முன்னேறுங்க, அதுக்குன்னு மற்றவங்கள மட்டம் தட்டாதீங்க, அது என்ன சார் தகுதி தரன்னு சொல்லி மற்றவங்களால இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துடுச்சு. ஸோ அவர் அதில் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வியானா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வியானா வந்து இப்போ ப்ளஸ்ஸாக தெரியுறாங்க. அவங்கக்கிட்ட வின்னர் மெட்டீரியல் அளவுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. அவங்க தூரத்துலேருந்து அந்த கேம் பார்க்குற வரைக்கும் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்டாக்குன்னு வரும்போது இல்லை சுற்றி 2-3 பேர் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க இதே ஸ்டெடியாக இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஷேக் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே தான் அவரும் சொன்னார். என்னம்மா நீங்கள் பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வைக்கிறீங்க, கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் ஏதோ ஒன்று யாரோ சொன்னால் சிந்தி போயிடுது. அப்படியே அது சிந்தி போயிடுதுன்றது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி லாங்குவேஜ் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருங்க, உடனே வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ ஒன்று அப்படி சிந்தி போயிடுதுன்ற மாதிரி நான் இங்கே அழலையே பிரவீன் சொன்னதுங்க, இல்லை நாங்கள் தான் பார்த்தோமே, நான் பார்த்துட்டு தானே வரேன்னா அந்த லக்ஸரி டாஸ்க் விஷயத்தில் பிரவீன் ஒரு முறை மறைச்சோன்னே அதுக்கு போய் நின்று பேசுவாங்க. அவங்க நின்று பேசும்போது கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க வாய்ஸ் சின்னதாக தான் இருக்கும். அவங்க அந்த எமோஷனலில் நின்று பேசும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த தொண்டை வந்து உள்ளுக்கே போகும் அப்படின்னும் போது அப்புறம் போய் உள்ளே அழ செய்வாங்கன்னும் போது யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா கொஞ்சம் ஹாஷாக, ஏன்னா பிரவீன்லாம் செகண்ட் வீக்லேருந்து பிரவீன் வியானாக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது கும்பலில் கோயிந்தாலும் சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் பெருசாக என்னன்னு தெரிலன்னும் போது இப்போ பிரவீன் கேப்டன் என்ன முறைக்கிறீங்க செய்கிறீங்க யாரோ ஒன்று சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிந்தி போயிடுது. டக்குன்னு அந்த கண்ணில் தண்ணி வர்றதுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு தான் டக்குன்னு வந்துடும் யாரோ ஒன்று சொன்னால். இல்லைனா அப்போ முன்னாடி காட்டிக்கலனாலும் பின்னாடி போய் பண்ணுவாங்கன்னும் போது இவங்க பேசும்போதே இவங்க குரல் கொஞ்சம் கம்மிட்டு போயிடுது. யாராவது பர்சனல் அட்டாக் பண்ணால் என்ன தான் பாயிண்ட் வச்சாலும். ஆனால் மற்றவங்க பாயிண்ட்டுன்னு வரும்போது கொஞ்சம் பேசுகிறாங்கன்னும் போது இவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும்போது தனக்குன்னு வந்தால் தானே தெரியும் தலைவலியும் வைத்து வலியுன்ற மாதிரி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். பாரு வெஸ் வியானான்னு வரும்போது பாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதை ரியாக்டோ பண்ணுறாங்க, ரெஸ்பாண்டும் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்றை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்வார். நீங்கள் ஷார்ப்பு, ஆனால் நீங்களே தான் உங்களுக்கு எதிரி அன்னும் போது அந்த ரியாக்ஷனாக அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து ரெஸ்பாண்ட் அழகாக பண்ணுறாங்க, ஆனால் இவங்க கிட்ட அந்த விஷயம் வரும்போது என்னவா ரெஸ்பாண்ட் பண்ணி என்னவா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்றது தான் இவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால் அதைத்தான் வந்து இவர் சொன்னார் அமித் பார்கவ் வந்து அப்படியே பாயிண்ட்லாம் பேசுகிறீங்க, ஆனால் வந்து டக்குன்னு அழுதுறீங்களே அப்படின்னு. நான் எங்கே அழுதுன்னா நாங்கள் பார்த்துட்டு தானே வரோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத்தை எல்லாரும் அப்படி தள்ள தூக்கி வச்சு ஆடுறாங்க. அவர்கிட்டயும் மைனஸ் இருக்குது, என்றைக்கும் ஒரு நாள் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். இப்போவே அந்த ரம்யா வினோத் வீடியோ அந்த வைரல் ஆகுனது, அப்புறம் ஏற்கனவே ஒரு வாட்டி டாஸ்கில் வினோத் வந்து கெமியை கட்டி பிடிச்சது, அப்புறம் அரோரா விஷயங்களும் உள்ளே வேறு மாதிரி போகுது பண்ணார் அப்படின்னும் போது இன்னமும் அவர் சைடுக்கான 100% ஓகே அப்படிங்கிற மாதிரி வரல. அந்த ஒரு 10% இடிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ திவாகர் வெஸ் வினோத்துன்ற மாதிரி அவர் பேசுகிற இடத்துல வினோத் என்ன அதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக சண்டே போனால் முன்னாடி நின்று பேசுகிறவங்கள நம்பிடலாம். இந்த பின்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களே அவங்கள நம்புறதா கஷ்டம். இதை தான் சொல்லுவாங்க, படப்படன்னு பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம், பளிச்சுன்னு பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம். ஆனால் பேசாமல் இருக்கவங்களது தான் வந்து உள்ளுக்கு நிறைய கண்ணிங் இருக்கும், நிறைய வந்து ஒரு மாதிரி இருக்கும்னா அப்போ பாரு வெஸ் கண்ணின்னு வரும்போது அதுதான் வருதுன்னும் போது திவாகர்தோ அவரும் வெளிப்படையாக அப்படி இருக்காரு, பண்ணுறாரு, செய்கிறாரு அப்படிங்கிறது. ஆனால் வினோத் வந்து அவர் திவாகருக்கும் வினோத்துக்கும் எப்பயுமே முட்டிகிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அவர் திவாகர் கேமரா முன்னாடி போய் பண்ணும்போது பின்னாடி மார்க் பண்ணது வினோத்து, பிரவீன், கமருதீன் தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அதை தான் அமித் கேட்குறாரு. இப்போ வந்து உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைனா நீங்கள் டேரெக்டாக வந்து பேசாமல் பண்ணாமல் அது என்ன சார் மார்க் பண்ணுறீங்க, பின்னாடி எங்கேயோ போய் பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, இதுதான் உங்கள் தைரியமா அப்படின்னும் போது அதை விஜயசும் கேட்டார் தானே. 20 வருஷமாக உங்களுக்கு தான் பப்ளிசிட்டி இருக்கே சார், அவர் 1 வருஷமாக தானே ஃபேமஸ் ஆனார், அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக உங்கள் மெச்சூரிட்டி இதுதானா, அவன் ஏன் சார் மார்க் பண்ணிங்கன்ற மாதிரி. அப்போ அந்த மார்க்கிங்னு வர ஒரு விஷயமே அவங்களோடது அந்த ஒரு கேரக்டரை சொல்கிறதுக்கான விஷயம் தாங்க. அது திடீர்னு வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து கற்றுக்கிட்டு மார்க் பண்ணால் நான் கண்டென்ட்டில் வருவேன்றதில்ல, அது உள்ளுக்கு ஊறி இருந்தால் மட்டும்தான் அந்த மார்க்கிங் வரும். இப்போ பார்வை பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசும்போது அந்த ரியாக்ஷன் கொடுத்துறதுனால அவங்க அடிக்கடி திட்டு வாங்குறாங்க. அதுக்குன்னு மற்றவங்க யாரும் அந்த ரியாக்ஷனை கொடுக்கலையானா கேமரா பாரு கிட்ட மட்டும்தான் போகுது, பாருக்கு தான் வந்து எடிட்டர் வந்து க்ளோஸ்அப் வைக்கிறாரு அப்படின்னும் போது அவங்க பண்ணுறது தான் வருதுன்னும் போது இன்றைக்கி ஷோவில் வந்து எஃப்ஜேவும் அதை பண்ணதுனால அப்புறம் டக்குன்னு எழுப்பினார். மற்ற நேரத்துலையும் எல்லாரும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கேமரா ஃபோக்கஸ் பாரு கிட்ட தான் போகுது, பாரு மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஏன் அந்த டைமுக்கு கனியக்கா எப்படி போகுதுன்னு அவர் சொன்னார்ல விஜய்ஸ், வெளில வாங்க செலவு வைக்கிறான், உள்ளெல்லாம் பாண்டிங்லாம் வச்சு விளையாடாதீங்க அப்படின்னு. அப்போ சிரிச்சாங்களா கனியக்கா, அப்போ சிரிக்காதீங்க கனி அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் கேமரா கனிக்கிட்ட காமிச்சிங்க அவங்க சிரிச்சாங்கன்னு தெரியுது. ஒவ்வொரு வாரம் நீங்கள் பாரு அடிக்கும்போது இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ் அடிக்கும்போது இவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ஸ் திவாகர் அடிக்கும்போது கனியக்கா சிரிக்கவே இல்லையா, எஃப்ஜே ரியாக்ட் பண்ணவே இல்லையா, சபரி நக்கலாக ஒரு பார்வை பார்க்கவே இல்லையான்னு கேட்டால் அப்போ கேமரா நம்மளுக்கு காட்டலை, அதனால் நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்படி தான் வந்து அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு அமித் பார்கவ். என்ன கேட்டால்
டாப் 5ல வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவருக்கு இருக்க ஒரு ஸ்பெஷலா நான் பார்க்கறது, அவர் வந்து பிக் பாஸ் வாய்ஸா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அந்த ஷோவோடது நுவான்சஸை நுக் அண்ட் கார்னர் வந்து கரைச்சி குடிச்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு தான். ஆக்சுவலி இதே நான் சபரிக்கிட்டேயும் எதிர்பார்த்தேன். ஏன்னா சபரியுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை இன்டர்வியூ பண்ணவர் போன சீசன்லலாம் போது. அப்போது ஒரு குரூப்பிசம் சேர்ந்து கேம் ஆடினா அந்த கேம் எப்படி போகும், ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் எதுக்கு அவங்கள வெளில எடுக்கிறாங்கன்னு கொஸ்டின்லாம் பண்ண நீங்கள் உள்ளே போய் அதே தப்பை ஏன் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு ஏன் கேமே இன்னும் புரியலையா? இல்லை இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணி என்ன புரிதல் அந்த இன்டர்வியூ பண்ணீங்க, உள்ளே போய் என்ன புரிதலில் கேம் ஆடுறீங்கன்னும் போது அதை ரொம்ப எதிர்பார்த்தது சபரிக்கிட்ட. ஆனால் அவர் அது எதுவுமே அப்போ பண்ணலை அப்படின்னும் போது இவர்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். தேங்க்யூ.